தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் அருகே பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா. வணக்கம் மார்ட்டின் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கோவை மாநகர பகுதியிலே கோவையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை பணிகள் நடந்து வருகிறது. அதே போல குடிநீர் வழங்கக்கூடிய வீடுகளுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய சூயஸ் திட்டம் அதற்கான பணி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நேற்று மாலை 3 மணி அளவில் கோவை அடுத்த ஒண்டிப்புதூர் நெடுஞ்சாலையிலே ஒரு பாதாள சாக்கடை பணி தோண்டப்பட்ட பணிகளுக்காக ஒரு குழி ஒன்று தோண்டப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பணிகள் என்பது முடிவடையவில்லை. எனினுமே அதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தடுப்புகளை தாண்டி அங்கே வந்த ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் தற்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 பேருமே ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த பொழுது நிலை தடுமாறி அங்கே இந்த குழியில் விழுகும் காட்சிகள் தான் இந்த காட்சிகள். ஆனால் இவர்கள் 3 பேருமே மது அருந்தி இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு பெரிய அளவிலே காயம் ஏற்படவில்லை. இவர்கள் 3மே அங்கே இந்த குழியில விழுந்த பின்பு அவர்கள் 3மே அங்கிருந்த நபர்கள் மீட்டு அருகாமையில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் காயமில்லை என்று அவர்களாகவே திரும்பி சென்று விட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். எனினுமே இந்த சம்பவம் நடந்த உடனடியாக நேற்று இரவே அந்த குழியை மூடும் பணியை கோவை மாநகராட்சி கொடுத்திருக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர் உடனடியாக மூடிவிட்டதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.